ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போல்லாம் ஸ்டோரி போட முடியுதில்ல. துயி கொஞ்சம் வளர்ந்துட்டானா ஸ்டோரி போடலான்னு சொல்லிட்டு போய் ஃபோனை எடுத்து வச்சுட்டு உட்காந்தாவே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சரி அவன் தூங்கும்போது அது போடலாம் அப்படின்னு பார்த்தாலும் நான் பேசுகிற சவுண்டை கேட்டு நான் வெளியில் போனால் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடு கொஞ்சம் ஷீட்டு வீடுங்கிறதுனால கொஞ்சம் அனத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் தூயை தொட்டில் கட்டி போட்டு தூங்க வைப்பேன். நான் வெளியில் உட்காந்து தான் பேசுவேன். அவனுக்கு அதை கேட்டே எழுந்து ஓடி வந்து ஒன்று ஃபோனை பிடிங்கிருவான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பானா. அதனால் இப்போ என்னால் சரியாக ஸ்டோரி போட முடியலை, பேச முடியலை. பேசினா ஒரு ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு எப்படியும் 10-15 டைம் நான் கட் பண்ணி தான் ஸ்டோரி போடுற மாதிரி இருந்துச்சா. சரி கொஞ்சம் விவரம் வரட்டும், அதுக்கப்புறம் ஸ்டோரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்கிறதே விட்டுட்டேன். ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா விளையாட சொல்லி அவன் கூட விளையாட சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். கொஞ்ச நாள் அவன்கிட்ட செல்லு கொடுத்தேன். நான் செல்லு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாவேன், வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாவேன். அந்த டைமில் அவனுக்கு செல்லு கொடுப்பேன். இப்போ செல்லுக்கு அவன் ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இனிமேல் நம்ம அவனோட சேர்ந்து விளையாண்டாதான் உண்டு. எனக்கும் பொழுது போகணும், அவனும் செல்லு பார்க்காம இருக்கணும். அப்படின்னா நான் அவன் கூட சேர்ந்து விளையாடணும். வெளியிலையும் வெயில், சரியான வெயில். அதனால் இப்போ நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் விளையாண்ட விளையாட்டை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் அம்மா எங்களை கொல்லைக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்கே சும்மா மண்ணில் விட்டுட்டு தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க, மண்ணில் விட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்களாம். அப்படி தான் அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், மண்ணை தோண்டி அந்த விளையாட்டு விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டு தான். துயிக்கி மண்ணில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கான் மண்ணில் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, இப்போதைக்கு வெயில் அதிகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே விளையாடவும் முடியலை, ரொம்ப வெக்கையாக இருக்குது வீடும். அதனால் வெளியில் உட்காந்து மண்ணள்ளி போட்டு நாங்கள் சொப்பு சாமான் செஞ்சு விளையாட போகிறோம். நாங்கள் சின்ன வயசில் அந்த உரல், அம்மி இது மாதிரி செஞ்சு விளையாண்டோம். அந்த விளையாட்டை தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து விளையாட போகிறோம். நான் விளையாட வரலை அப்படின்னு துயி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், நான் விளையாட வரல அப்படின்னு துயி எப்படி கிடக்குறான்னு பாருங்கள். இதுதான் பிரச்சனையே. டெய்லி இப்படி தான். அவனுக்கு இப்போ விளையாடுற வயசு வந்துருச்சுல்ல, அங்கே இங்கே ஓடி விளையாடணும். எங்கள் இடம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். இங்கே நாங்கள் ஒரு 10 வீடு தான் இருக்குது நாங்கள் இருக்க ஏரியாவில். அங்கே குழந்தைங்க ஒரு 5-6 பேர் தான். அதுவும் லாஸ்ட்டு போகணும். நான் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கேன், அது லாஸ்ட்டு போகணும். அதுவும் ஒரு 10-15 5-6 பசங்க தான் இருக்காங்க. அவங்களும் ஸ்கூலுக்கு போகிற வயசு. அவங்களாம் சாயந்தரம் டியூஷன்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் வருவானுங்க. அது வரைக்கும் துயி என்ன பண்ணுறது, சமாளிக்க வேறு வழியே இல்லை. சரி இவனோட விளையாண்டாதான் வேறு வழி அப்படின்ட்டு தான் சரி இப்போ விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் விளையாட போகிறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலி ஆகிட்டான் பார்த்தீங்களா. அட்டையிலையும் வச்சுருக்கேன்னா திருப்பி எனக்கு தான் வேலை அதிகம். அதனால் அட்டையில் வச்சுட்டு கொண்டாந்து தண்ணியை ஊற்றிட்டேன், வச்சுட்டேன் கொண்டாந்து. திருப்பி எனக்கு தானே வேலை அதிகம் அப்படின்னு. துயி இரு, அம்மா செய்கிறேன்டா, இருடா துயி இரு, அம்மா செய்கிறேன். போடவா, தண்ணி ஊற்றவா? இரு, அம்மா கரைசுற இரு, சொன்னா கேளு துயி, அம்மா கரைசுற இரு. உட்கார். சரி, இங்கே பாரு விளையாடும். இரு, தண்ணி ரொம்ப ஊற்றாத, நம்ம விளையாடணும்ல. ஆமாம், இங்கே பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுடா, ஹாய் சொல்லுடா. விளையாட போகிறோமா? இங்கே வா, உட்காரு, விளையாடலாம் வா, உட்காரு. இங்கே வந்து உட்காரு. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, அப்புறம் செய்ய வராது. ஆமாம், தண்ணி ரொம்ப ஊற்றினா செய்ய வராதுல்ல. இந்த மண்ணுக்கு சரியாக வருமா என்னன்னு தெரியலை, இருந்தாலும் பார்ப்போம், ட்ரை பண்ணி. இங்கே வா.
தூக்கி இங்கே வா. அப்படியே இங்கே வா, வச்சுட்டு வா. ஏன்டா அதை எடுத்து தண்ணியை ஊற்றி எவ்வளோ நாஸ்தி பண்ணிட்டான் பாருங்க. என்ன பண்ணுறது? சேட்டைங்க, சரியான சேட்டை. இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? டம்மர் டம்மர் டம்மர். இங்கே வா, இங்கே உட்காரு. அங்கே பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு. டம்மரு எப்படி செய்யணும்? தண்ணி ரொம்ப போயிடுச்சா? அவனுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் செஞ்சால் இது மாதிரி பண்ணுவான். இது வந்து ஐஸ் வைக்கிறது. என்னடா இந்த மண்ணில் வரமாட்டேங்குது சரியா? இங்கே பாரு, இங்கே பாரு, வந்துருச்சு வந்துருச்சு. நீ தான் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டியே பாரு. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. மணல் போய் இப்போ அள்ளிக்கிட்டு வரணும் கொஞ்சம். ஆமாம், ஒன்றால தான். போ நீதான் 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 தட்டி விடுபட. நம்ம ஊர்ல எல்லாம் களிமண்ணில் செய்வோமா? இங்கே வந்து செம்மண். இது சரியாக வர மாட்டேங்குது செய்ய. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு அம்மிக்கல். வா வா. டம்ளர் ஒழுங்கா வரல, அதனால அம்மிக்கல் செய்யும். அம்மிக்கலுக்கு கீழே வந்து குட்டியாக ஒன்று இருக்கும்ல, அந்த டிசைன் வச்சுக்கணும். அம்மிக்கல் ரெடி. அப்படியா? அடுத்து வந்து அம்மி குழவியா? அம்மி குழவி. எங்கள் ஊர்ல எல்லாம் குழவின்னு தான் அதுக்கு சொல்லுவோம். ஓகேப்பா, அம்மி குழவி. ஓகே, இது காயட்டு. இதில் டிசைன் போட்டுக்குவோம். அடுத்து வந்து என்ன செய்வோம்? அடுத்து என்ன செய்வோம் சொல்லு. நீ எங்கே ஆட்டுக்கள் செய்யவெல்லாம் எங்கே நீ தண்ணியை ஊற்றி விட்டுட்ட பார்த்தியா? உடனே முத்தத்தை கொடுத்து சமாளிச்சிரு. முத்தத்தை கொடுத்து மட்டும் சமாளிச்சிரு உடனே. இவனுக்கு இதாங்க வேலை. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டானா போதும், அப்படியே முத்தத்தை கொடுத்து நம்மளை சமாளிச்சிருவான். சரியான நடிப்புக்கு நடிப்பு, பயங்கர நடிப்பு நடிப்பான். ஆமாம், உலகமாக நடிகணுமே. எங்கே செய்ய வரவே அம்மா அம்மா இடிச்சு பார்த்துக்கேன். நானே வராமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டா மண் அள்ளிக்கிட்டு வந்துடுவா. அம்மா நான் கொஞ்சோண்டு இப்படியே உட்காந்துக்க. இப்படியே உட்காந்து ரொம்ப தண்ணியை ஊற்றி விட்டான், அதனால தண்ணி அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். நிற்க மாட்டேங்குது. இந்த மண்ணோட தண்ணியே இப்படிதான், என்னன்னு தெரியல. நம்ம எங்கள் ஊர்ல எல்லாம் களிமண்ணில் செய்வோமா, அது எப்படி உருட்டி வச்சாலும் அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே களிமண்ணுக்காண்டி நாங்கள் இதுக்காண்டி ஆற்று இது குளத்தை தேடி போவோம். குளத்துக்குள்ள தான் களிமண் இருக்கும். அதனால் குளத்துக்கு குளத்துக்குள்ளே போயிட்டு களிமண் அள்ளிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறது.
நிறைய அடியெல்லாம் வாங்குவோம் வீட்டில். ஏன்னா குளம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்போ சின்ன வயசில் போவோம். அந்த இவ்வளோ தூரம் ஏன் போனேன் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. இரு 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 போடுவோம், இரு இரு போடுவோம். நான் போடுறேன், அம்மா போடுறேன். இங்கே பாரு, இப்போ தான் வருது கொஞ்சம் செட் ஆகி. இரு இரு இருமா. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு வந்துருச்சு. நீ போடுறியா? இரு இரு கீழே வச்சு செய்வோம். ஒரு சேஃப் வந்துருச்சுடா. பாத்தியா? நம்ம ஐயா வளைச்சிட்டு வந்துருவோடா. ஐயான்னா யாரு? இப்படி தம்பி தான் ஐயா, இனியன் பேரு. ஆனா இவங்க பேசுறது வந்து ஐயா. மா என்னம்மா அம்மா செஞ்சு வச்சிருக்கேம்மா, இதுல மண்ணாடி கொட்டலாமா? அப்புறம் எப்படி அப்புறம் உனக்கு விளையாடுறது? இரு இங்க வா, மண் அள்ளிட்டு வர்றியா? அச்சிச்சோ அங்க வேணாம், அதுல வேணாம். இங்க வா, அதுல வேணாம். இங்க வா, அம்மா இங்க அம்மாவே வந்துட்டு இங்க வா. பப்பா விட வந்துரு. வீட்டு ஐஸ்காரனா செம்ம பயம். சாப்பாடே அப்படி சொல்லி தான் வீட்டு வேணா பார்த்துக்கீங்களேன். பப்பாம்னா பாதி உயிர் போயிடும். அவர் ஹாரன் போடுவார்ல பப்பாம் அப்படி சொல்லி. அதனால பப்பாம்னா பா எங்கேருந்து தான் ஓடி வருவான்னு தெரியாது, அந்த அளவுக்கு பயம் துணிக்கு. துணி உடையாந்துரு பப்பாம, உடையாந்துரு. இல்ல 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 வந்து வந்து. சரி சரி, அம்மா கிட்ட வந்துரு, அம்மா கிட்ட வந்துரு. இங்க பாரு வந்துருச்சு பாரு, இங்க பாரு செஞ்சாச்சு. உடியா உடியா டம்மர் செஞ்சாச்சு. டம்மர் உடியா, நாளைக்கு காஞ்சவனே நல்லா வந்துடும். டம்மர் உடியா. டம்ளர் தான் டம்மர் டம்மர்மா. அவனோட பேசி பேசி சில வார்த்தைகள் அவனை மாதிரியே வர ஆரம்பிச்சு. இங்க அடுத்து என்ன செய்வோம்? தோசைக்கல் செய்வோமா? வடியா முடியா தோசைக்கல். ஆல்ரெடி இதில் செஞ்ச தோசைக்கல் மட்டும்தான் வரும். ஏன்னு வச்சுங்களேன், மாவு வந்து சரியா களிமண் மாதிரி வர மாட்டேங்குது. அதனால பாலா அதுக்குள்ளே ஆளுக்கு டைவர்ட் ஆயிடுச்சு பத்தியில. இப்படிதான் ஏதாவது உங்க விளையாட வந்துட்டோன்னு வச்சுக்கீங்களே, அந்த விளையாட்டுல இருக்கவே மாட்டான் தலைவர். இங்கே வரும், இங்கே வா, இங்கே இருந்து வந்து பாரு, இங்கே வா. இப்போ நான் தான் விளையாண்டுட்டு இருக்கேன் சின்ன பிள்ளை மாதிரி. அவன் ஓடிட்டான். என்ன பண்றதுங்க? இங்கே அங்கே வா, இங்கே பாரு, தோசை கல் ரெடி. எதுவுமே கொஞ்சம் சரியா வர மாட்டேங்குது. ஒட்டு நாள் ஒட்டிக்க மாட்டேங்குது. அந்த டிகிரி பிஞ்சு போகுதா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கொஞ்சம் செய்ய. தோசைகள் எல்லாம் களிமண்ணில் செஞ்சு வச்சு வர மாட்டேங்குது. கொஞ்சம் கீழே உதுருது திப்பி திப்பியா. காஞ்சிச்சுன்னா என்ன நிலைமையில இருக்குமோ தெரியல. ஒழுங்கா செஞ்ச சேஃப் வந்தா இல்லை பிஞ்சு பிஞ்சிட்டு போயிருந்தா என்னன்னு தெரியல. பார்ப்போம். தூக்கி வாடா, என்னைய செய்ய வச்சுக்கிட்டா பார்த்தீங்களா விளையாடுறதுக்கு. இப்படிதாங்க ஒரு சின்ன பிள்ளைங்களுக்குன்னா அப்படிதாங்க. பொண்ணு யாரும் இருக்கவே இருக்காதுல்ல மெயின்டைன் பண்ணுறதுப்பா. ஆனால் இதில் வீட்டில் வெட்டியாக இருக்கோங்கிறாங்க. எங்கே வெட்டியாக இருக்கோம் வாங்க, இருந்து பார்த்தா தான் தெரியும் பசங்களை சமாளிக்கிறது. வெட்டியாக இருக்கிறதுக்கு சமமா? நீங்களே சொல்லுங்க. நீ எழுந்து வாங்க, நான் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன் அப்புறமேடி காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மண்ணில் எதுவும் வரவும் மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? குண்டா இதுக்கு தானே செஞ்சு விளையாடுவோம். ஆனால் இப்போ வந்து இந்த மண்ணில் அடுப்பு செய்ய, அடுப்பு குண்டாடா வைக்க இந்த மண்ணில் சரியாக எதுவும் வர மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செய்ய. அடுப்பு செய்கிறதே கஷ்டமாக இருக்குது. மற்ற பொருளெல்லாம் இதில் எப்படிங்க செய்ய போகிறேன்னு தெரியலை. நான் வேறு ஒரு அவனுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வப்பலரில் வீடியோவெல்லாம் போட வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு போடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் வர மாட்டேங்குதே. தூக்கி இதில் வச்சா செட் ஆகுமா? ஆகுது, பட் இப்போ நெளியுதே, நெளிச்சு போகுது. அங்கிட்ட தண்ணி ரொம்ப போயிடுச்சு. மண்ணு நிற்க மாட்டேங்குது. நாளைக்கு தூக்கி வைக்கையில் உடஞ்சி போயிருதா என்னன்னு தெரியலையே. களிமண்ணில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது வலை வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் பார்க்கும்போதே எடுத்து வச்சுட்டு சின்ன வயசில் அதெல்லாம் ஒரு விளையாட்டு நாங்கள் விளையாடணும். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு எங்கே இந்த விளையாட்டெல்லாம் தெரியுது. செல்லு கொடுத்துட்டா போதும் டிவிக்கு, வேறு எதுக்கும் எனக்கு தேவையே இல்லை.
சாப்பாடு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. செல்லு ஒன்று மட்டுமே போதும். தூக்கி இங்கே வந்து பாரு, அடுப்பு கட்டியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பூனு செய்வோமா? ஸ்பூனு அப்படியா? ஸ்பூன் செய்வோம். கிண்டணும்ல அப்படியா? தூயி இது அடுப்பு, இது கரண்டி, இது வந்து அம்மிக்கல், இது வந்து குழவி இப்படி வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? இது தோசைக்கல், இது வந்து இதில் தூக்கி வைக்கிறதுக்கு வந்து. இதில் வந்து டம்ளர்லாம் செய்ய வரவே மாட்டேங்குது. நானே சோத்துக்குண்டா செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் எல்லாம் தண்ணி ரொம்ப ஆயிடுச்சு. தூக்கி இருமா, அப்படி போடக்கூடாது. இருங்க இருங்க இருங்க, நான் சொல்கிறேன். சொப்பு சாமான் பார்த்துக்கோங்க. ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சாச்சு. தூக்கி சேட்டையை பற்றியலா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணியை மொண்டு ஊற்றி விட்டு ரொம்ப நானே வேலை அதிகமாக வைப்பான்னு சொல்லிட்டு தான் அட்டையை எடுத்து போட்டு நான் மண்ணள்ளி போட்டு விளையாண்டேன். ஆனால் அவன் தண்ணியை ஊற்றி எனக்கு வேலை மறுபடியும் வச்சுட்டான். கொஞ்சம் சேட்டை பிடிச்சிருந்தான். பிச்சு கொடுக்கணுமா முட்டாயின்னா தூக்கி ரொம்ப பிடிக்கும். ஏம்மா? உங்களுக்கு வேணுமான்னு கேளு. வேணுமா? கேளு வேணுமா? வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்லாம் வாங்க. தூயோட பேச்சு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக அவனுக்கு நான் அவன் கூட விளையாட போயிட்டு அவன் ஓடி போயிட்டு பூனையோட விளையாண்டுட்டு இருக்கான். நான் பற்றி எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. ஆனால் அந்த மண்ணில் ரொம்ப என்னால் பொருள் செய்யவே முடியலை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. 4-5 இது தான் செஞ்சேன், ஆனால் அதுவே கஷ்டமாக இருந்துச்சு. நிற்கவே மாட்டேன்ருச்சு. அது களிமண்ணில் செஞ்சால் நல்லா நின்றுக்கு ஒட்டிக்கும்ல. இது வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து செம்மண் சரியாக வந்து அது வந்து ஒட்டிக்க மாட்டேங்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கே செய்கிற இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. சரி, நாளைக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து அவனோட சேர்ந்து விளையாடுற வீடியோ போடுறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட இது மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப வந்து இப்போ கிராமத்தில் இருந்தால் கூட எங்கேயோ போயிட்டு பசங்களோட விளையாடுவானுங்க. நாங்கள் இருக்கிறது வந்து டவுனா, பக்கத்தில் போய் பசங்களோட விளையாடுறதுக்கும் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொண்டு போய் நாங்கள் பழகுறதே பெரிய விஷயமா இருக்கும். புது ஆளுங்க, புது மனுஷங்கள்ல. அதனால் அதோடய அவங்கள கொண்டு போய் விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரேராக இருக்குது. ஸ்கூல் போயிட்டு பிள்ளைங்க வரணும். 6 மணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வீட்டு வேலை வந்துடும். அதனால் இந்த மத்தியான டைமில் இங்கே வீடு அணைத்தது உள்ளார இருக்க முடியாது. ஐயோப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால் சரி, சின்ன சின்ன விளையாட்டுகளாக நம்ம விளையாட்டுகளாக அவங்கள்ட்ட விளையாடுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.